இன்னைக்கு நம்ம வேரியேஷனல் பிரின்சிபல் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எப்படி வேரியேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியலை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இது வேரியேஷனல் பிரின்சிபல் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, திஸ் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி கால்குலேட் பண்ண இதை யூஸ் பண்றோம். எப்போ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி கால்குலேட் பண்ணனா, இப்போ ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது டிபிகல்ட்டா அல்லது இம்பாசிபிள்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த வேரியேஷனல் பிரின்சிபல். ஸோ வேரியேஷன் பிரின்சிபல் பேசிக் டெக்னிக் என்னன்னா, நம்ம ஒரு ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த அசியூம் வந்து கெஸ் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி கரெக்டாக இருக்கணும். அதுதான் அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுற ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு எஸ்டிமேட் பண்ணுறது என்ன எப்படி இருக்கும்னா, ஒரிஜினல் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட குறைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஃபார்முலா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, இந்த வேரியேஷன் பிரின்சிபல் கேன் பி ரிட்டன் ஆஸ் இ ட்ரையல், அதாவது ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு கால்குலேட் பண்ண எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஹாமில்டோனியன் வித் ரெஸ்பெக்ட் டு சை ட்ரையல். அதே மாதிரி இந்த டிவைடர் பை இது வந்து என்னன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இஜிஎஸ், தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியோட இது அதிகமாகவோ அல்லது அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கும். இப்போ அந்த வேரியேஷன் பிரின்சிபிளுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். நம்ம ஒரு ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனுடைய பேசிஸ் வந்து சை சப் என் வச்சுக்குவோம். ஸோ அப்போ நேச்சுரலி இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனை லீனியர் காம்பினேஷனாக எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சை என் வித் எக்ஸ்பான்ஷன் கோஎபிசியன்ட் சிஎன். ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் எடுங்க. இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா தென் இது வந்து இந்த ப்ரா வெக்டார் சை எம், அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கோஎபிசியன்ட் வந்து சிஎம் ஸ்டார். அதே மாதிரி கெட் வெக்டார் அதுக்கு வந்து சிஎன் அண்டு கெட் சைஎன். ஸோ இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இன்னர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இன்னர் ப்ராடக்ட் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் டெல்டா எம்என், காரணக்கர் டெல்டா எம்என். எம் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும் போது மட்டும்தான் இது ஒன்னுன்னு இருக்கும். ஆல் அதர் திங் ஜீரோ. அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் சை எம் ஈக்குவல் டு சை என். அப்போ இந்த சிஎம் ஸ்டார் என்னாகும், சிஎன் ஸ்டார்னு வந்துடும் சப் என். ஸோ சிஎன் ஸ்டார் இன்ட்டு சிஎன் என்னது, that is equal to modulus cn square. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் சை ட்ரையல் வித் சை ட்ரையல் சேம் வேவ் ஃபங்க்ஷன், அது வேல்யூ வந்து ஒன்று. ஸோ நேச்சுரலி இது வந்து ப்ராபபிலிட்டி இல்லையா, சிஎன் மாடுலஸ் சிஎன் ஸ்கொயர்ட் இஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ நேச்சுரலி தி டோட்டல் ப்ராபபிலிட்டி மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன். அதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஹாமில்டோனியன் பார்ப்போம். தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எனர்ஜி. ஸோ அது பார்க்கும்போது இங்கே வந்து இன்னர் ப்ராடக்ட் வித் ஹச் psi m h psi n. பட் நம்மளுக்கு தெரியும் யூ வில் கெட் ஒன்லி ஒன் வேல்யூ. என்னன்னு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது ஒன் கிடைக்கும். அண்ட் இது வந்து நத்திங் பட் வாட் இஸ் psi n h psi n இஸ் நத்திங் பட் எனர்ஜி en. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ en. ஸோ இது வந்து என்னவாகும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது மாடுலஸ் சிஎன் ஸ்கொயர், மாடுலஸ் சிஎன் ஸ்கொயர். So by
definition according to this variational principle, the ground state energy is smallest eigenvalue. Ground state energy the smallest eigenvalue. So the EGS ground state is equal to or less than wave energy of the trial wave function. ஸோ அப்போ நீங்க அதை எடுத்துக்கோங்க. தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஹச் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க இஸ் ஈக்குவல் டு சிஎன் ஸ்கொயர்டு மாடுலஸ் சிஎன் ஸ்கொயர்டு இஎன் வருது. பட் இஎன் வந்து நேச்சுரலி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இஜிஎஸ். ஸோ இந்த சிம்பிள். ஸோ இப்போ வந்து இது ரன்னிங் இண்டெக்ஸ் என் கிடையாது. அதனால நீங்க இஜிஎஸ்ஸை வந்து சம்மேஷனுக்கு வெளியே எடுத்துடலாம். இந்த கேஸ்ல எடுக்க முடியாது, ஏன்னா இங்க என் இஸ் ரன்னிங் இண்டெக்ஸ். ஸோ அப்போ இஜிஎஸ் சம்மேஷன் ஓவர் மாடுலஸ் சிஎன் ஸ்கொயர்டு. அப்போ இது வேல்யூ என்னவா இருக்கும்? தி டோட்டல் ப்ராபபிலிட்டி மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து இஜிஎஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது ப்ரூஃப் expectation value of Hamiltonian, that is summation over Cn squared En is greater than or equal to EGS. So இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இது ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் உடைய எனர்ஜி விச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல்பா. ஆல்பா வந்து ஒரு வேரியபிள் பாராமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இஜிஎஸ். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் மைனஸ் ஆல்பா ஆர், இ பவர் மைனஸ் ஆல்பா ஆர். இந்த ஆல்பா தான் வந்து வேரியபிள். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆல்பா வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்பா, ஒய் ஆக்சிஸ் வந்து எனர்ஜி. ஆல்பா சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மினிமம் எனர்ஜி எனக்கு கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மினிமம் எனர்ஜி என்ன எப்போ கிடைக்கும்? இ மினிமம் இஸ், அதாவது மினிமம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0. அதாவது இஎன் ஆல்பா சேஞ்ச் பண்ணி ஒரு எனர்ஜி கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0. ஸோ அப்போ அந்த ஆல்பா மினிமத்துக்கு நேராக உள்ள எனர்ஜி தான் மினிமம் எனர்ஜி. திஸ் இஸ் தி மினிமம் எனர்ஜி. ஆனால் ஒரிஜினல் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கெஸ். ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் ஓரளவு கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் க்ளோசர் வேல்யூ. அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதனுடைய லிமிட்டேஷன் என்னன்னா, இட் ரிக்வயர்ஸ் எ குட் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணும். ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இந்த வேரியேஷன் மெத்தடுக்கு எக்ஸாம்பிளா ஒரு இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் எடுத்துக்குவோம். இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன், ஆக்சுவல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2πa சைன் n/ax. அதே மாதிரி அதனுடைய nth ஸ்டேட் எனர்ஜி வந்து n ஸ்கொயர்டு ஹச் பை ஸ்கொயர்டு ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2ma². ஸோ இப்போ இதில் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி என்னவா இருக்கு? கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜிங்கிறது n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது ஒன்றுன்னு இருந்தால் தென் பை ஸ்கொயர்டு ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2ma². இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. இப்போ நான் ஒரு ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன் தெரியும் ஒன் டைமென்ஷனல் இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியலுக்கு. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரினாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன். இது ஆர்டினரி எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன். அப்கோர்ஸ் பீட்டா, நான் பீட்டா பற்றி பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ் ஏ மைனஸ் ஏ. இப்போ
இது வந்து கெஸ் வந்து ரேண்டமா பண்ண முடியாது இல்லையா? இதுக்கும் சம்மந்தமே இல்ல. பட் ரேண்டமா நாம பண்ணல. அதாவது இந்த பாக்ஸ்ல இது வந்து பாக்ஸ் லென்த் வந்து 0 to ஏன்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ் லென்த் வந்து ஏ. பவுண்டரி வந்து 0 and ஏ. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன? இது அட் தி பவுண்டரி வேவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி சேம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் வெல்ல பவுண்டரியில வேவ் ஃபங்க்ஷன் 0. ஏன்னா அவுட் சைடு வேவ் ஃபங்க்ஷன் 0. ஸோ அப்போ psi அட் பாயிண்ட் ஏ boundary A must be equal to 0. அதே மாதிரி psi at 0 must be equal to 0. அப்பதான் இந்த ரெண்டு பக்கம் இந்த பவுண்டரியில அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷனா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். தட் இஸ் இப்போ வந்து 0 ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பவுண்டரி கண்டிஷன் பாருங்க. when x is equal to 0, x multiplied by anything is 0 னு வந்துரும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ x equal to a. x ஏனா a மைனஸ் a வந்து 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி கரெக்ட் வேவ் ஃபங்க்ஷன் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள் வந்து பீட்டான்னு. ஸோ பீட்டா டைம்ஸ் எக்ஸ். இது பீட்டாவாக இருந்தாலும் இந்த ரிசல்ட் வேரி ஆகாது. ஏன்னா எக்ஸ் ஜீரோனா ஜீரோ தான், எக்ஸ் ஏனாலும் ஜீரோ தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் மைண்டில் மறுபடியும் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இது வேற இது வேற. நான் இதை அசியூம் பண்ணியிருக்கேன், கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பீட்டா எக்ஸ் ஏ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏ பீட்டா எக்ஸ். பீட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது நார்மலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்றேன்னா டேக் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபனைட் டு பிளஸ் இன்ஃபனைட் psi star trial into psi trial tx must be equal to 1. இப்போ நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன் கெஸ் பண்ணிருக்கிறது இது. இதனுடைய நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ யூ வில் கெட் மாடுலஸ் ஏ ஸ்கொயர். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இந்த இதை எடுத்துக்குவோம் கன்வீனியன்ட் மேத்தமெட்டிக்கலுக்கு. இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இதே தான் வரும். ஸோ அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த இங்கே போட்டிருக்க இல்லையா? இப்போ ஏ மைனஸ் பி ஸ்கொயர்னு வருது. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம். செகண்ட் டேர்ம் பி ஸ்கொயர். ஸோ பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி மைனஸ் டூ ஏபி. இங்கே மைனஸ் டூ ஏபி. ஏங்கிறது மைனஸ் டூ ஏபி. ஏங்கிறது வந்து ஏ பீட்டா எக்ஸ். அதே மாதிரி இது வந்து பிங்கிறது பீட்டா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2a அப்படி எழுதிடுறேன். இங்கே ஒரு பீட்டா இங்கே ஒரு பீட்டா, பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டகிரேட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கலி எல்லாத்துலேயுமே ஒரு பீட்டா ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ நான் அந்த பீட்டா ஸ்கொயரை இன்டகிரல் விட்டு வெளியே எடுத்துடுறேன். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர், செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் எக்ஸ் பவர் 4, தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் டூ ஏஎக்ஸ் கியூப், மைனஸ் டூ ஏஎக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3 வரும். செகண்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5. தேர்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும் 0 டு ஏ. ஸோ லோயர் லிமிட் இஸ் 0னால டோன்ட் வரி, அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணுவோம். பண்ணால் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம் 0 டு ஏ. ஸோ ஒரி ஒன்லி அபவுட் தி அப்பர் லிமிட். இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ கியூப், அதாவது ஏ பவர் 5ன்னு வந்துடும்.
அதே மாதிரி இது எக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ பவர் 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஏ எக்ஸ் பவர் 4. இது வந்து A4 இன்ட்டு ஏ, அப்போ அதுவும் ஏ பவர் 5. இங்கே ஒன்லி ஒன் ஸ்மால் திங், இந்த 2 4 கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே 2 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வந்து நியூமரேட்டரில் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் 5 நான் வெளியே எடுத்துக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 5 15 இன்ட்டு 2 30. 30ன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 10, செகண்ட் டேர்ம் வந்து 6, தேர்ட் டேர்ம் -15. ஸோ இது வந்து 16 -15. ஸோ யூ வில் கெட் 1. நியூமரேட்டர் வந்து 1ன்னு வந்துடும். டினாமினேட்டர் 30. இப்போ மாடுலஸ் ஏ ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. மாடுலஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. இந்த 30 வந்து நியூமரேட்டரில் வந்துடும். பி ஸ்கொயர் ஏ பவர் 5 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். பி ஸ்கொயர் ஏ பவர் 5. இப்போ இந்த கைனடிக் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் தி கைனடிக் எனர்ஜி என்ன? மாடுலஸ் ஏ ஸ்கொயர் integral psi star psi. Of course, expectation value kinetic energy is p squared over 2m. அதனால இதை இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறோம் வித் p squared over 2m. இப்போ இந்த p squared இட்ஸ் ஆப்ரேட்டராக கன்வெர்ட் பண்ணுங்க. p squared வந்து p squared over 2m வந்து மைனஸ் h cross squared over 2m. இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்துடும் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை செகண்ட் ஆர்டர் பேசியல் டெரிவேட்டிவ் எடுத்துக்குவோம். இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஆல்பா பீட்டா எக்ஸ். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல்பா பீட்டா, சாரி ஏ பீட்டா. அதே மாதிரி பீட்டா எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2 பீட்டா எக்ஸ்னு வந்துடும். இப்போ மறுபடியும் ஒன்ஸ் மோர் யூ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது வந்து 0 ஆயிடும். நோ எக்ஸ் ஹியர், ஸோ 0. அப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் -2 பீட்டா. இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். The 2 பீட்டா we are integrating with respect to x. அதனால 2 பீட்டாவை வெளியே கொண்டு வந்துடலாம். நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ 2 பீட்டா. தென் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ பீட்டா எக்ஸ் மைனஸ் பீட்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த பீட்டா ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பீட்டாவை நம்ம அவுட் சைடு இன்டெக்ரல் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் 2 பீட்டா ஸ்கொயர்னு ஆயிரும். 2 பீட்டா ஸ்கொயர். தென் யூ ஹாவ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏஎக்ஸ், செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இதில் சில காமன் டேர்ம்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்டா ஸ்கொயர், அது இங்கே 2 பீட்டா ஸ்கொயர் இருக்கு. 2 பீட்டா ஸ்கொயர், இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். தென் யூ வில் கெட் h cross ஸ்கொயர் இன்ட்டு 30 m a பவர் 5 கிடைச்சிரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ax ஸ்கொயர்டு ஓவர் 2, செகண்ட் டேர்ம் -x³ 3. இப்போ நான் என்ன பண்றேன்னா லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 0 to a. இப்போ எக்ஸுக்கு பதிலாக a அப்ளை பண்ணீங்கன்னா தென் இது வந்து a இன்ட்டு a ஸ்கொயர்டு a³ வந்துடும். அதே மாதிரி இது வந்து a³ வந்துடும். ஸோ a³ நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா a³ வந்து காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 × 3 6. இது வந்து 3 - 2ன்னு வந்து 3 - 2 நேச்சுரலி 1.
இல்லையா? இந்த 3 மைனஸ் 2 வந்து 1ன்னு வந்து. ஸோ இப்போ வந்து இந்த ஏ பவர் 3யும் ஏ பவர் 5ம் கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 6 இந்த 30 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 5. ஸோ இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு வரும். இங்கே வந்து எம்ஏ ஸ்கொயர் எம்ஏ ஸ்கொயர். இப்போ டோட்டல் எனர்ஜி பார்க்கும்போது தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஹாமில்டோனியன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும் இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியலில் வித்தின் தி பாக்ஸ் தி பொட்டன்ஷியல் இஸ் 0. ஸோ அதுதான் இங்கே 0ன்னு போட்டு தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி இப்போ தான் நம்ம பார்த்தோம். இஸ் ஈக்குவல் டு 5 ஹச் கிராஸ் ஸ்கொயர் எம்ஏ ஸ்கொயர். இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த லெக்சர் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2MA ஸ்கொயர். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பை ஸ்கொயர்டு வேல்யூ வந்து 9.86ன்னு வந்துடும். இங்கே வந்து 2MA ஸ்கொயர். அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த 5 வில் பிகம் 10. இங்கே வந்து ஒரு 2 வந்துடும் 2MA ஸ்கொயர். ஏன்னா இது கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கன்வீனியன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து 9.86 ஹச் கிராஸ் ஸ்கொயர் ஓவர் 2MA ஸ்கொயர். நம்ம கால்குலேட் பண்ணது 10 ஹச் கிராஸ் ஸ்கொயர் ஓவர் 2MA ஸ்கொயர். இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு அதே சமயத்தில் இது வந்து கிரேட்டர் தேன் ஆக்சுவல் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி EGS. Slightly greater than the ground state energy. So இது வந்து best example for variational principle. According to variational principle கண்டிப்பா இது கூட தான் இருக்கும், குறைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you very much.